அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருவோம். என்னதுன்னா டிஸ்பிளேயிங் ASCII கேரக்டர் செட். இது என்னது? இந்த ASCII கேரக்டர் செட்னா என்னது அப்படின்னு பார்க்கணும். ரைட், ASCII கேரக்டர் செட் அப்படின்னா ASCIIங்கிறது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். பார்த்துருவோமா? ASCII full form. American Standard Code for Information Interchange. ரைட்டா? இது வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம வந்து எல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இன் பிட்வீன் நீ கீபோர்ட்ல இருக்கிற எந்த கேரக்டரை நீ வந்து யூஸ் பண்ணினாலும் அது எதா கன்சிடர் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சா கன்சிடர் ஆகும். ரைட்டா? ஸோ அப்ப கீபோர்ட்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு கோடு இருக்கு. ரைட்டா? அது இன்ஃபர்மேஷனை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கான கோடு. ரைட்டா? ஸோ இந்த ASCII டேபிள் என்னன்னு பாத்துருவோமா? டேபிள் பாத்திரலாம். இமேஜஸ் எடுத்து பார்ப்போமா? ரைட், ஓகே. இதுல எந்த இமேஜ் நல்ல தெளிவா இருக்கு? ரைட், இல்ல இருப்ப. இதுல நல்லா பாத்துக்கோங்க. டெசிமல். ரைட்டா? இதுல நான் எதெல்லாம் காட்டலாம்னு நினைக்கிறேன். இங்க பாரு. டெசிமல் நம்பர் 65 as ஏங்கிற லெட்டர், ஏங்கிற கேரக்டருக்கு, அல்பபெட் ஏக்கு 65 அப்படிங்கிற நம்பர் தான் கேரக்டர் ஏ. ரைட்டா? அதே மாதிரி ஸ்மால் ஏக்கு பாப்போமா? ஸ்மால் ஏக்கு பாரு 97. கேரக்டர் ஏ நீ பிரஸ் பண்ணனா அதோட வேல்யூ கோட் என்னவா இருக்கும்னா 97. ஜீரோ பாப்போமா? ஜீரோ எங்க இருக்கு? இந்த நம்பர் 0 40. ரைட்டா? நம்பர் 0 வந்து 40. இப்ப இதுல பாரு, ஜீரோல இருந்து டெசிமல் ஜீரோல இருந்து 127 இது வரைக்குமே இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கேரக்டர்ஸ். இந்த பாரு கர்லி பிரேசஸ் போட்டுருக்காங்களா? அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து ASCII வேல்யூ வந்து 125. ASCII கேரக்டர் க்ளோசிங் பிராக்கெட்டுக்கு வேல்யூ வந்து 125. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணி பார்க்க போறோம்னா டிஸ்பிளே பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த டேபிள்ல பாரு 0 to 127 இருக்கு. இது ரொம்ப ஈஸியா நீ டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. சி கம்பைலர் எடுத்துக்குவோம். ரைட்டா? அப்ப என்ன செய்யணும்? இதுல இந்த டேபிள் பார்த்தோம் இல்லையா? டேபிள்ல பாரு 0ல இருந்து 127. இப்ப நான் என்ன செய்யறேன்? ஃபார் I is equal to 0. எது வரைக்கும்? I less than or equal to 127. 127 வரைக்கும் I plus plus. ரைட்டா? எதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்? print F. இந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணிடுவோமா? ஐய டிஸ்பிளே பண்றேன்னா நம்பர்னா I வந்து ஒரு இன்டீஜர். 0ல இருந்து 127 தானே? அப்ப percentage D. கீபோர்டு percentage D. இது என்னது? ASCII value அப்படின்னு ஒண்ணு கொடுத்துக்கலாம். value is equal to. ரைட்டா? கம்மா போட்டுவோம். இதோட கரஸ்பாண்டிங் கேரக்டரையும் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ASCII என்ன கேரக்டர் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப கேரக்டர் ஐக்கு கரஸ்பாண்டிங் ஆன கேரக்டரை டிஸ்பிளே பண்ணணும். கேரக்டருக்கு என்ன நீ வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவ? percentage C. ஐயவே தான் டிஸ்பிளே பண்றேன். ஐயோட கரஸ்பாண்டிங் கேரக்டர், ASCII கேரக்டர், ஐயோட கரஸ்பாண்டிங் வேல்யூ. ரைட்டா? 0 to 127 டிஸ்பிளே பண்ணி பார்த்துருவோமா? இதுல தப்பு இருக்கு. என்ன தப்பு? int I என்ன வேரியபிள் யூஸ் பண்ணாலும் டிக்ளேர் பண்ணணும். சரியா? int I. இப்ப இதை ரன் பண்ணுவோம். இதுல என்னாச்சு? செமிகோலனை காணோம்.
இன்னொன்னும் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்னா ஸ்லாஷ் என் போட்டுடலாமா? ஸ்லாஷ் என்ன சொன்னேன்? நியூ லைன், அடுத்தடுத்த லைன்ல வரும். வரிசையா எல்லாம் வந்திருக்கு. ஏக்கு பாரு 65. சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் ஏக்கு 65, ஸ்மால் ஏக்கு பாரு 97, ஜீரோக்கு இந்த பாரு 1. நம்ம அப்ப பார்த்தோம்ல இந்த டேபிள்ல, இந்த பார்த்தோமா? நீங்க பார்த்தோம், இந்த பார்த்தோம்ல 125 வந்து க்ளோசிங் பிரேசஸ் இந்த இருப்பார். 127 க்ளோசிங் பிரேசஸ். ஜீரோக்கு என்ன பார்த்தோம்? 47. ஆமா, ஜீரோக்கு 48. நீ உன்னோட டர்போசி கம்பைலர்ல ஒர்க் பண்ணும்போது இது இப்படி ஸ்க்ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். இப்ப நீ என்ன பண்ணலாம்னா இந்த 0 to 127 போடுறதுக்கு பதிலா கம்மி பண்ணி போடு. இப்ப 60 to 17 போட்டேன்னு வச்சுக்கோயேன். இப்ப 60 to 70 மட்டும் வரும். இந்த ப்ரோக்ராம் படிச்சுக்கோ. நான் வந்து அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 60 to 70 மட்டும் வந்திருக்கு. வேற பார்க்கணும்னா நீ என்ன பண்ணலாம்னா இப்ப 71 to 80 பார்க்க போற அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ 71, ஒவ்வொன்னா 72, 73 போயிட்டே இருக்கணும். எண்டிங் வேல்யூ 80. சரியா? லாஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும். கேபிட்டல் ஏக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, கேபிட்டல் ஏக்கு இப்பதானே பார்த்தோம் 65ன்னு பார்த்தோமா? ஆமா. பிக்கு அடுத்த நம்பர் 66, சிக்கு 67 இப்படி இருக்கும். ஸ்மால் ஏக்கு 97ன்னு பார்த்தோம், வரிசையா இருக்கும். 98, 99 இப்படி இருக்கு. ஜீரோக்கு 48ன்னு பார்த்தோம்ல, ஜீரோக்கு 48. ஆமா. அடுத்த நம்பர் 1க்கு 49 இந்த மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதை பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. ஓகே தானா?